சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். எடப்பாடி பழனிசாமி ஒரு செய்தியாளர் சந்திப்பை பார்த்திருப்பீங்க. கூட்டணி ஆட்சி கிடையாது, அது வெறும் கூட்டணி தான் நான் சொன்னோம், கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்ட்டு அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். திமுக என்பது வேரோடும் வேருடி மண்ணோடும் பிடுங்கி போடப்பட வேண்டிய ஒரு வஸ்து, ஒரு விஷச்செடி. அதை ரிமூவ் பண்றதுதான் டாப் மோஸ்ட் பிரியாரிட்டி. தவிர யார் என்ன சொன்னாங்க, அதுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுது, என்னுடைய ஈகோ ஓட்டிங்களா இல்லையா, இதை பத்தி பேச வேண்டிய அந்த பெரிய நிர்பந்தம் எதுவும் நமக்கு இருக்கிறதா இருக்கும். உங்களோடு பயணித்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர் இப்ப இருக்கக்கூடிய அதிமுக தலைமையை நோக்கி கேள்வி கேட்டிருக்கிறார். பாஜகவோட போய் கூட்டணி வச்சிட்டீங்களே. வைகோ இன்னைக்கு தேர்தல் என்னன்னா 0.001% வாங்குவாரா ஓட்டு, மொத்தத்துல ஒரு 40,000 ஓட்டு வாங்குவாரா தமிழகம் முழுக்க, அவ்வளவுதான் வைகோ. கூட்டணி அமைந்த அதே நாள்ல அண்ணா அறிவாலயத்துல கனிமொழி செய்தியாளர் சந்திக்கும் போது அவர் சொல்றார், தமிழகத்துக்கு அதிமுக துரோகம் செய்து விட்டது அப்படிங்கிறார். திராவிஷத்தை பத்தி இந்தியாவில் கூட எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாத ஒரு நபர். எனக்கு தெரிஞ்சு கனிமொழி உருப்படியாக செய்த ஒரே செயல் பொன்முடியை கட்டணம் செய்தது. கனிமொழிக்கெல்லாம் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணமான்னு எனக்கு தெரியல. எங்களுடைய பணத்தை எங்களுக்கு நீ தர்ற, எங்களுடைய பணத்தை நாங்கள் வாங்கி கொண்டு எங்கள் மனிதருக்கு யாரை பிடிக்கும் அவர்களுக்கு வாக்களிப்போம், அவர்கள் பணமே தராமல் இருந்தாலும் சரி. இந்த பார்வைதான் சமூகத்துல விரைவி கிடைக்கிறது. பணத்தை வைத்து யாரையும் இன்று விலைக்கு வாங்க முடியாது, உண்மை. பணம் தரப்படுகிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதற்கு இணையான உண்மை பணத்திற்காக மக்கள் விலை போவதில்லை. எங்க பணத்தை எங்களுக்கு கொடுக்குறீங்க. தனியாக திமுக நின்றால் 10% வாக்குகளை மட்டும்தான் அவர்களால் பெற முடியும் இன்றைய தேதிக்கு. நாம் தமிழர் சீமான் அவர்களை இந்த கூட்டணியில கொண்டு வர்றதுக்கான பேச்சுவார்த்தைகள் நகர்வுகள் அப்படிங்கிறது போயிட்டே இருக்கா? 31ற்குள் அது வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எறியப்பட்டு தமிழகத்தில் திமுக என்று ஒன்று இல்லை என்ற நிலைமை உருவாக்கப்பட வேண்டும். அது உருவாகும். அதை நோக்கி நகரும் அந்த ப்ராசஸ்ல யாரை வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட பார்வை. ஆறு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜக பிரமுகர் கல்யாணராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இப்ப கூட்டணி சம்பந்தமான விஷயங்களுக்குள்ள வந்தோம் அப்படின்னா 2024 கிட்டத்தட்ட நீங்கெல்லாம் எதை விரும்புனீங்களோ அது நடந்திருக்கிறது. அதிமுகவோடு கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இன்னைக்கு காலைல செய்தியாளர் சந்திப்பை நீங்க பார்த்திருப்பீங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு செய்தியாளர் சந்திப்பை பார்த்திருப்பீங்க. கூட்டணி ஆட்சி கிடையாது, அது வெறும் கூட்டணி தான் நான் சொன்னோம், கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்ட்டு அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். சோ இது அவருக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஆனா இது பாஜக தரப்புல இருந்து இது தெளிவா இல்ல பின்னடைவா, இது எப்படி பாக்குறீங்க? உலகம் எப்பயுமே நிர்பந்தங்களுக்கு இடையில தான் இயங்கும். மொத்த உலகத்தினுடைய சுழற்சியை கம்பல்ஷன்ஸ் அண்ட் காம்ப்ரமைசஸ் தான். ஸோ நம்மளுடைய லிபர்ட்டியில ஒரு போர்ஷனை விட்டு கொடுத்துதான் ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப்ல நம்ம வாழ முடியும் இல்லையா? இட் இஸ் அப் டு தி அதர் பர்சன்ஸ் நோஸ் அப்படின்வாங்க. இந்த மாதிரி சர்டைன் கம்பல்ஷன், சர்டைன் காம்ப்ரமைசஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் வாழ்க்கை. பர்டிகுலர்லி அரசியலில் இது ரொம்ப நிதர்சனமான ஒரு உண்மை. அரசியலில் நான் ஒரு லெவல்ல பெண்ட் ஆக மாட்டேன் அப்படின்னு யாராவது ஆரம்பிச்சாங்கன்னா பைத்தியக்காரன். நீங்க கேட்ட கேள்விக்கு சரியான ஒரு பதில் என்னன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க நிர்பந்தத்திலிருந்து செயல்படுகிறார்கள். அப்படிப்பட்ட நிர்பந்தங்கள் எல்லோருக்கும் இருக்கும். அது பாஜகவிற்கும் இருக்கும், அதிமுகவிற்கும். அந்த சூழ்நிலையை இன்னைக்கு என்ன அப்படின்றத பத்தி பெருசா கவலைப்படக்கூட, இன்று என்ன பேசப்பட்டது என்பதை பற்றி பெரிதாக கவலைப்படக்கூடாது. நம் கண் முன்னே இருக்கும் மாபெரும் லட்சியம் என்னவென்றால் திமுக என்பது 2026 தோற்கடிக்கப்பட வேண்டும், 2031 அது நிர்மூலமாக்கப்பட வேண்டும். நிறைய பேர் திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு இருப்பாங்க. திமுக என்பது வேரோடும் வேருடி மண்ணோடும் பிடுங்கி போடப்பட வேண்டிய ஒரு வஸ்து, ஒரு விஷச்செடி. அப்போ அதை ரிமூவ் பண்றதுதான் டாப் மோஸ்ட் பிரியாரிட்டி. தவிர யார் என்ன சொன்னாங்க, அதுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுது, என்னுடைய ஈகோ ஓட்டிங்களா இல்லையா, இதை பத்தி பேச வேண்டிய அந்த பெரிய நிர்பந்தம் எதுவும் நமக்கு இருக்கிறதா எனக்கு தோணுது. சொல்றவங்க அவங்க வியூ சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நான் பல காலமா சொல்லிட்டு இருக்கிறதான் திரும்ப சொல்றேன். தமிழகத்திலே தேசியத்தையும் தெய்வீகத்தையும் கட்டி காக்க வேண்டிய பெரும் கடமை பாஜகவிற்கு இருக்கிறது. அதனால அதை கட்டி காக்கும் அந்த கடமையில சின்ன சின்ன காம்ப்ரமைசஸ் இங்கே அங்கேயுமா பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை நிர்பந்தம் ஏற்படலாம்.
இன்னும் ஒரு வருஷம் இருக்கு தேர்தலுக்கு என்ற சூழ்நிலையில அன்னைக்கு என்ன இருக்கும்ன்றத அன்னைக்கு முடிவு பண்ணுவோம். இன்னைக்கு வந்து இதை பத்தி பெருசா பேசி அவர் இப்படி சொல்லி விட்டாரு, இவர் இப்படி சொல்லி விட்டாரு, அமித்ஷா அப்படி சொல்லி விட்டாரு, அதற்கு நாங்கள் இப்படித்தான் பதில் சொல்லுவோம். இதெல்லாம் இன்னைக்கு பெரிதாக தேவைப்படாத ஒரு வாதங்கள் இருக்கு. So, உங்களுடைய அவ்வளவுதான். ஓகே, சோ டு அன்சீட் த ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த ஒரு தான் மோட்டோ இப்போதைக்கு. ஸ்டாலின் இல்ல, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஸ்டாலின் கிடையாது. ஸ்டாலின் இஸ் ஜஸ்ட் பான். இந்த திராவிஷத்தை தூக்கி எறிய வேண்டும். அதுக்காக தான் சொன்ன 26 அவர்களுக்கு தோல்வியும் 31 அவர்கள் நிர்மூலமாக்கப்பட வேண்டும். அவர்கள் வேரோடும் வேரடி மண்ணோடும் தமிழக மண்ணிலிருந்து பிடுங்கி எறியப்பட வேண்டும். ஏன்னா இது வந்து ஒரு தேச விரோத சக்தி, பிரிவினைவாத சக்தி. இந்த சக்தி தூக்கி எறியப்பட வேண்டும் என்றால் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும். அந்த இணைந்து செயல்பட வேண்டும் என்ற பெரும் லட்சியத்திற்கு முன்னாடி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், காம்ப்ரமைசஸ். இப்போ இதை நோக்கி பாஜக அதிமுக கூட்டணியை நோக்கி வரக்கூடிய விமர்சனங்களை பார்ப்போம். இந்த விமர்சகர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் அவங்க சொல்ற விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், குறிப்பாக பாஜகவோடு ஏற்கனவே பயணித்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுல மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா 2014 தேசிய ஜனநாயக கூட்டணியில் உங்களோடு பயணித்த அந்த கூட்டணிக்கு நீங்களும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டலா இருந்தீங்க. அந்த கூட்டணியில உங்களோடு பயணித்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர் வந்து இப்ப இருக்கக்கூடிய அதிமுக தலைமையை நோக்கி கேள்வி கேட்டிருக்கிறார். பாஜகவோட போய் கூட்டணி வச்சுட்டீங்களே அப்படின்ட்டு, மாபெரும் தவறை அதிமுக செய்து விட்டது அப்படின்னு வைகோ சொல்லிட்டு இருக்கிறார். 7 Ages of Man ஒரு ப்ரோஸ் இருந்துச்சு. நாங்கெல்லாம் +2 படிக்கும் போது, மனிதன் குழந்தையாக பிறக்கிறான், குழந்தையாக சாகிறான் அப்படின்னு. 7வது ஏஜ்ல, அதாவது குழந்தை, சிறுவன், வாலிபன், அந்த ஸ்டேஜ் எல்லாம் கடந்து வந்து கடைசியில மறுபடியும் அவன் குழந்தை மாதிரி ஆயிடுறான்னு அந்த ப்ரோஸ் சொல்லும். அந்த மாதிரி தன்னுடைய எல்லாத்தையும் இழந்து விட்ட ஒரு நபர், அவருக்கு நான் பதில் சொல்ல வேண்டுமா என்று எனக்கு தெரியவில்லை. அவர் முதல்ல வந்து பையனை கண்ட்ரோல் பண்ணட்டும், கொள்கைன்னு ஏதாவது இருக்கான்றதை முதல்ல வெளியே சொல்லட்டும். அவர் அடிமை கூட்டமாக செயல்பட்டு வரும் வைகோ, திமுகவுடைய அடிமை கூட்டமாக செயல்பட்டு ஈரோடு தேர்தலிலே சொந்த சின்னத்தில் நிற்க முடியாமல் திமுகவின் சின்னத்தில் நிற்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்ட வைகோவிற்கு கூட்டணிகளை பற்றி பேசுவதற்கான ஏதாவது தகுதி இருக்கிறதா என்று எனக்கு தெரியும். அதனால இவங்களெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போக வேண்டிய அளவுல தான் இவங்களுடைய நிலைமை இன்று இருக்கிறது. வைகோ இஸ் இன்சிக்னிபிகன்ட் அரசியல். வைகோ இன்னைக்கு தேர்தல் என்னன்னா 0.001% வாங்குவாரா ஓட்டு? மொத்தத்துல ஒரு 40,000 ஓட்டு வாங்குவாரா தமிழகம் முழுக்க? அவ்வளவுதான் வைகோ. திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள், அவரும் வந்து உங்களுடைய இந்த கூட்டணி அமைந்த அதே நாள்ல அண்ணா அறிவாலயத்துல வந்து கனிமொழி செய்தியாளர் சந்திக்கும் போது அவர் சொல்றார், தமிழகத்துக்கு அதிமுக துரோகம் செய்து விட்டது அப்படிங்கிறார். இந்த கூட்டணியே வந்து ஒரு துரோக கூட்டணி, அதிமுக வந்து தமிழகத்திற்கு துரோகம் செய்து விட்டது, பாஜகவோடு போய் கூட்டணி வைப்பதா அப்படின்னு கனிமொழி பேசியிருக்கிறாங்களே. கனிமொழி வந்து ஒரு ஸ்பிரிட் பர்சனாலிட்டி. கனிமொழியிடம் நீங்கள் திராவிஷத்தை பத்தி கேளுங்க, திராவிஷத்தை பத்தி கேளுங்க. திராவிஷத்தை பத்தி இந்தியாவில் கூட எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாத ஒரு நபர் கனிமொழி. திராவிஷம் என்பதோ அல்லது அதுக்கு ஏதோ சித்தாந்தம், கொள்கை என்று இருப்பதாக சொல்லுதோ, அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு எக்ஸ்பிளனேஷன் கேட்டா வந்து இன்னைக்கு அதை பற்றி கூறுவதற்கு கூட ஒரு நபர் திமுகவில் இல்லை என்பது. ஒரு காலத்துல வந்து மக்களை மிஸ்லீட் பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அது கூட இல்லாத ஒரு நிலைமையில் தான் எனக்கு தெரிஞ்சு கனிமொழி உருப்படியாக செய்த ஒரே செயல் பொன்முடியை கட்டணம் செய்தது. ஸோ கனிமொழிக்கெல்லாம் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணமான்னு எனக்கு தெரியல. கனிமொழி ஒரு விதத்திலே நாம் சொல்வதென்றால் ஒரு கண்ணியமான ஒரு நபர். அந்த கண்ணியமான நபரால் ஒரு லெவலுக்கு மேல அந்த திராவிஷம் என்ற அந்த கட்டமைப்பில் இருக்க முடியவில்லை. அதனால சில நேரங்கள் நியாயமாகவும் பல நேரங்கள் நியாயத்துக்கு அப்பாற்பட்டு செயல்படுவது நிர்பந்தத்தில் இருக்கும் ஒரு கூண்டு கிளி. கனிமொழியை பத்தி நம்ம என்ன பண்ண முடியும்? பரிதாபப்பட முடியும், அவ்வளவுதான். அவங்க அண்ணனோட அவங்களுக்கு இணக்கமான உறவு இருக்கா? முதல்ல அண்ணன்னா ஒண்ணு விட்டார், ஒண்ணு விட்ட அண்ணனோட இணக்கமான உறவு முதல்ல இருக்கான்னு தெரிஞ்சுப்போம். அவர் கூறுவதற்கும் அவர் செய்யும் செயல்களுக்கும் அவர் செய்யும் கோமாளித்தனங்களுக்கும்
கோபாலபுரத்து கோமாளிகள்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. அவங்களுடைய கோமாளித்தனங்களுக்கு கனிமொழி ஒத்து போகிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. கொஞ்சம் மனசாட்சி இருக்கிற ஒரு பர்சனாலிட்டின்ற லெவல்ல எனக்கு கனிமொழியை பிடிக்கும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப இந்த கிரிட்டிசிசம் இதுக்குள்ள போகாம ஒரு அனலிட்டிக்கலா இந்த கூட்டணி அமைந்ததால் இப்போ தமிழகத்தை மண்டலங்கள் வாரியா பிரிப்பாங்க. கொங்கு மண்டலம், வடக்கு மண்டலம், டெல்டா மண்டலம், அப்புறம் தென் மண்டலம் சொல்லிட்டு நிறைய இதா பிரிப்பாங்க. ஒரு ஒரு அடுத்த ஸ்டேஜ்ல பார்க்கும் போதே இந்த அலைன்ஸ் எந்த மண்டலத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, எந்த மண்டலத்துல வீக்கா இருக்குன்னா உங்களுடைய பார்வை என்னவா இருக்கும்? ரொம்ப நான் ஒரு சமூக உளவியலை சார்ந்து செயல்படுவது சொல்றேன். டெல்டாவை தவிர மற்ற 3 மண்டலங்களிலும் இந்த கூட்டணி பெருவாரியான வெற்றியை பெறும். ஒரு 28 தொகுதிகள் திருச்சி ஒட்டியுள்ள தொகுதிகளில் மட்டும்தான் அதுக்கு கொஞ்சம் பின்னாடி வாய்ப்பு இருக்கு. என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப்டர் டூயிங் டியூ டிலிஜென்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணும்போது என் மனசுல தோன்றது அந்த ஒரு 28 தொகுதிகளில் மட்டும்தான் கொஞ்சம் பின்னாடி அது பல்வேறு காரணங்கள் இருக்கு. இன்னைக்கு அதை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ண விரும்புறேன். பட் அந்த டெல்டா ஒட்டி அந்த பகுதிகளை விட்டா எங்கேயும் பெரிய செட்பேக். திமுக இன்றைய தேதியில் தேர்தல் நடத்தால் சுமார் 200-210 தொகுதிகளில் படுதோல்வியை சந்திக்கப்படுறதுதான் இன்றைய இன்று தேர்தல் நடத்தா. இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு இன்னும் மோசமா போக போகுது, அது வேற விஷயம். என்ன அதுல இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அவர்கள் விதவிதமான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இன்னைக்கு புதுசா டீலிமிட்டேஷன் ஆரம்பிக்கிறது, தமிழ்னு பேச ஆரம்பிக்கிறது, மும்மொழி கொள்கை எதிர்ப்பு அப்படின்ற பேர்ல ஏதாவது ஆரம்பிக்கிறது, அர்த்தமற்ற விஷயங்களை தொடர்ந்து பேசிக் கொள்வதற்கு காரணம் தான் மக்களுக்கு இன்னைக்கு மக்களுடைய அவேர்னஸ் லெவல் ரொம்ப பெருசா இருக்கிறது. அறியாமல் அவர்கள் செய்து கொண்டிருக்கும் பிழைகளை அவர்களுக்கு சாவுமணி அடிக்க. இப்ப நீங்களே இதுல டெல்டால கொஞ்சம் வீக்கா இருக்கலாம்னு சொல்றீங்க. அப்போ அந்த இடத்துல ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய விஷயங்கள்னு ஒண்ணு இருக்குல்ல, குறிப்பா தினகரன் ஆகட்டும் இல்ல தமாக ஆகட்டும் ஓரளவுக்கு பிரசன்ஸ் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய மண்டலங்களாக அது இருக்கு அப்படிங்கிற போது, ஆனா இப்ப வரைக்கும் அந்த அலைன்ஸ்ல அந்த பார்ட்னர்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா அன்புமணி அவர்கள் இன்னைக்கு செய்தியாளர் சந்திக்கும் போது தேசிய ஜனநாயக கூட்டணி நீங்க இருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இதற்கு நான் பிறகு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. நேச்சுரலா நான் இந்தியால இருக்குன்னு எப்பவுமே சொல்லுவாரு, இல்லைன்னா நான் டெல்லி தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்குன்னு சொல்லுவாரு. இந்த வாட்டி அந்த பதில் கூட அவர்கிட்ட இருந்து வரல. அப்போ இந்த அலைன்ஸை சீல் பண்றதுல இன்னும் ஒரு பிரச்சனையோட தான் போயிட்டு இருக்கா என்டிஏ. ஏன் அவசரப்பட்டோம்? என்ன அவசரம் இருக்கு? இன்னும் 4 ஆண்டுகள் சரியாக இருக்கின்றன தேர்தலுக்கு. நீங்க இன்னைக்கு நம்ம ஏப்ரல் 16 அன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். இதற்கு முந்தைய தேர்தல்கள் இதே நாளில் நடந்தன என்பதை நாம் சரியாக 1 ஆண்டுகள் இருக்கும் சூழ்நிலையில் இந்த 1 ஆண்டுகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் முன்பே திமுகவை வேரடியோடும் பிடுங்கி போடும் அளவில் மாற்றங்கள். இப்போ நான் சொல்லும் போதே உங்களுக்கு இந்த இடம், இந்த ஏரியா கிரே ஏரியாவா இருக்கு, இந்த இடத்துல கொஞ்சம் வீக்கா இருக்கா சோசியல் சயின்ஸ் சொல்லுது அப்படின்னு சொல்லும் போதே இதை சரி பண்ணும் வேலையில் நாங்கள் ஈடுபடுவோம்ன்றதை புரிஞ்சுக்கணும். அதை நோக்கிதான் அடுத்த நகர்வுகள் இருக்கும்ன்றதை புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நான் 2014 கூட்டணி உருவாக்கத்திலே நான் வகித்த பங்களிப்பு பெரும் பங்களிப்பு. ஸோ வரப்போற காலகட்டத்தில் என்னுடைய பங்களிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க 2வது ஐடென்டிஃபை பண்ணி சொன்ன விஷயத்துல, அதாவது நீங்க அன்புமணின்னு ஆரம்பிச்சதால சொல்றேன். இன்று ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கலாம். பட் இந்த ஓவரால் கூட்டுன்றதை நோக்கி எல்லாருமே நகர்ந்துதான் ஆகும். எல்லாருக்குமே தெரியும் ஓவரால் கூட்டு எது அப்படின்றது. திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்பது அனைவருடைய லட்சியமாகும். மாறும் காலம் வெகு விரைவில் இல்லை. திமுகவிலிருந்து விலகித்தான் செயல்பட வேண்டும் என்ற நிர்பந்தம் காங்கிரஸ் ஏற்பட போகிறது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். காங்கிரஸ் இருக்க போகிறது. விடுதலை சிறுத்தைகள் இருக்குமா என்பது சந்தேகம். கம்யூனிஸ்டுகள் இருக்க முடியாது என்பது என்னுடைய புரிதல். அவர்கள் வேறொரு அணியில் சேருவதற்கான வாய்ப்புகள் கூடும் என்பது என்னுடைய புரிதல். அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வர முடியாவிட்டால் கூட வேறு அணியில் இருந்து கொண்டு வல்வாழ்வு கட்டமைக்க முடியுமா என்று அவர்கள் முயற்சிக்க வாய்ப்பு உள்ளது. இதெல்லாம் நடக்க போகுது வர்ற ஒரு வருஷத்துல. ஸோ திமுகவும் காங்கிரசும் இல்லாத கூட்டணியிலே
சிறுபான்மையினர் எப்படி வாக்களிப்பார்கள் அப்படின்ற கேள்வி எல்லாம் இருக்கு இல்லையா? இதுக்கெல்லாம் பதில் இல்லை. இதனால நிறைய நடக்கிறதுக்கு இருக்கு, வேடிக்கை பார்ப்போம். இல்ல காங்கிரஸ்க்கு வேற என்ன சாய்ஸ் இருக்கு? இப்படி திமுக விட்டுட்டா காங்கிரஸ் இருக்கக்கூடிய சாய்ஸ் என்னன்னு நாம் தமிழக்கூடிய அவங்க கூட்டணி வைக்க முடியும். பெக்கர்ஸ் ஆர் நாட் சூசர்ஸ்னு ஒரு வார்த்தை உண்டு. என்ன, காங்கிரஸ் இஸ் நத்திங் பட் அ பெக்கிங் பார்ட்டி டுடே, ஜஸ்ட் பெக்கர்ஸ். அப்போ யாரோ ஒருத்தர் வந்து சரி சரி நீ வா அப்படின்னு கூப்பிட்டா தோல்வி பயத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை நோக்கி நாம் இருக்க வேண்டுமா, அதனுடன் இருக்க வேண்டுமா, அல்லது வேற எங்காவதும் சென்று வைக்க போர்ல ஏறியாவது நீந்தி தப்பிச்சிக்க முடியுமா, இருந்து தப்பிச்சிக்க முடியுமா என்ற கற்பனையில் தான் காங்கிரஸ் செயல்பாடுகள் வரப்போகும் காலகட்டத்தில் இருக்கும். அந்த பார்வையில் இருந்து நான் சொல்றேன், காங்கிரசின் திமுகவும் கூட்டணியில் இருக்க போவதில்லை, எனக்கு நன்றாக தெரியும். இதுல இப்ப நீங்க நான் அறிந்த அரசியல் சாத்திரம் அதைத்தான் கூறுகிறது. காங்கிரசும் திமுகவும் ஒன்றாக செயல்பட முடியாது வரும் காலகட்டத்தில். இதுல இப்போ இன்னைக்கு தேர்தல் நடந்தாலே தேசிய ஜனநாயக கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல ஜெயிக்குங்கிறது உங்களுடைய நம்பிக்கையா இருக்கு. இப்போ திமுக மீது அதிருப்தி இருப்பது உண்மைதான். ஆனா திமுக மீதான அதிருப்தி திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றக்கூடிய அளவுக்கான அதிருப்தியா இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி, அவர்கள் மீதான அபிமானம், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி அவர்களுக்கான அந்த பணபலம்னு ஒண்ணு இருக்கு, அதிகார பலம்னு இருக்கு, சமூக பலம்னு ஒண்ணு இருக்கு. மிக குறிப்பாக வந்து மாவட்டத்துக்கு மாவட்டம் தே ஹாவ் அ ஸ்ட்ராங் லோக்கல் ஃபேஸஸ் ஆல்சோ. சோ இத்தனை விஷயங்களையும் வந்து அவ்வளவு எளிதா வீழ்த்த முடியும்ன்ற எந்த நம்பிக்கையில சொல்றீங்க? 4% இருந்த 4.5% அளவில் இருந்த பாஜக ஹரியானாவிலே திடீர்னு 45% வெற்றி பெற்றது. அதே மாதிரி மணிப்பூர்ல பாத்தீங்கன்னா 4% லெவல்ல இருந்து 40% தாவி வெற்றி பெற்றது. இது எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அங்க உள்ள இன்கம்பன்ட் கவர்மெண்ட் அன்று ஆட்சியில் இருப்பவர்கள் மீதான கடுமையான அதிருப்தின்னு ஒரு உண்மை ஃபேக்டர். அது வந்து மக்களை எப்படி வேண்டாலும் திசை திருப்பும். நம்ம வந்து அரசியல் ரீதியா நீங்க வந்து அவங்களுடைய பிளஸ் பாயிண்ட்னு சில விஷயங்களை சொல்றீங்க. ஒண்ணு வந்து கூட்டணி பலம். இந்த கூட்டணி பலத்துல வந்து இன்று கூட்டணியில் இருக்கும் அனைவருமே தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். மிகுந்த கவலைக்குரிய அணுகுமுறையுடன் வேறு வழி இல்லாமல் பெரும் சங்கடத்துடன் அந்த கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம பார்க்க சட்டம் ஒழுங்குடைய நிலைமை படும் மோசமாக இருக்கிறது. இந்த ஆட்சியாளர்களின் இந்த ஆட்சியில பெரிய பிரச்சனை என்னன்னா, இது வந்து கூட்டணி ஆட்சி அல்ல, ஆனால் கூட்டணியில் கட்சியில் இருக்கு. இப்ப பிஜேபி பாத்தீங்கன்னா வந்து அது 303 சீட்டுகளை வெற்றி பெற்றிருந்த காலகட்டத்தில் இருக்கிறது, 282 சீட்டுகளை பெற்றிருந்த காலகட்டம். கூட்டணி கட்சிகளை தனக்குள்ளே உள்வாங்கி அந்த கட்சியிலே இருப்பவர்களுக்கு என்று ஒரு சில மந்திரிகளை கொடுத்து மத்தியில் நடத்தும். அந்த மாதிரிதான் வந்து பிஜேபி பெரும்பான்மை இருந்தும் கூட செயல்படும். இங்க அந்த மாதிரி நிலைமை இல்லை. இவர்களுக்கு ஏதோ பிச்சை போடுவது போல எதையோ போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதை பெற்றுக்கொண்டு பல கட்சிகள் அங்கே இருக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் திமுக தோல்வியை நோக்கி நகரும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு தெரியும் பட்சத்திலே அவர்கள் விலகி சென்று வேற எங்கேனும் சுத்தி கொள்ள முடியுமா என்ற பார்வையுடன் இருப்பார். அப்போ நீங்க சொல்ற அந்த பணபலம் என்பது சமூகத்தில் ஈடுபடாது எனப்படுவார். பணபலத்தை பத்தி இன்னொரு பார்வை, எங்களுடைய பணத்தை எங்களுக்கு நீ தர்ற, எங்களுடைய பணத்தை நாங்கள் வாங்கி கொண்டு எங்கள் மனிதருக்கு யாரை பிடிக்குமோ அவர்களுக்கு வாக்களிப்போம், அவர்கள் பணமே தராமல் இருந்தாலும் சரி. இந்த பார்வை தான் சமூகத்துல வந்து விரைவி கிடைக்கிறது. பணத்தை வைத்து யாரையும் இன்று விலைக்கு வாங்க முடியாது, உண்மை. பணம் தரப்படுகிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதற்கு இணையான உண்மை பணத்திற்காக மக்கள் விலை போவதில்லை. எங்க பணத்தை எங்களுக்கு கொடுக்குறீங்க, இந்த லெவல்ல தான் மக்கள் பாக்குறாங்க. இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், அவங்களுக்கு இருக்கக்கூடிய உள்ளூர் கட்டமைப்புகளை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இந்த உள்ளூர் கட்டமைப்புகளுடைய ஒட்டுமொத்த கூட்டுத்தொகை என்பது 10-15% மேல் கிடையாது. தனியாக திமுக நின்றால் 10% வாக்குகளை மட்டும்தான் அவர்களால் பெற முடியும். இன்றைய தேதி கூட தனியா நின்றார். எந்த காலத்துல அவர்கள் கூட்டணி அல்லாத ஒரு அரசை அமைத்தார்கள் என்று கூறுங்கள். எந்த காலத்திலும் அவர்கள் கூட்டணி அல்லாத அமைப்பை உருவாக்கவில்லை. ஜெயலலிதா அவர்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது, அந்த தைரியம் இருந்தது. திமுகவிற்கு எந்த காலத்திலும் அந்த நம்பிக்கை இருந்தது, இந்த தைரியம் இருந்தது. அதனால் நாம் இதை பற்றி பெரிதாக கவலைப்பட ஒன்றுமில்லை. திமுக என்பது படு தோல்வியை நோக்கி நிச்சயமாக நகர்ந்து கொண்டே இருக்கிறது. மேலும் மோசமான நிலைமை நோக்கி அது நிச்சயமாக இல்ல. இதுல நான் சொல்லும் போது லோக்கல் கட்டமைப்பு பத்தி நீங்க சொல்லும் போது 15% நீங்க சொன்னீங்க.
இன்னொன்னு சொன்னேன், லோக்கல் லீடர்ஷிப் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா மாவட்டத்துக்கு மாவட்டம் யார் இந்த பணிகளை செய்வார் அப்படின்றதுக்கான ஒரு ஃபேஸஸும் அவங்க கிட்ட இருக்கு. திருவண்ணாமலைனா நம்ம ஒரு ஆளை சொல்ல முடியும், திருச்சினா ஒரு ஆளை சொல்ல முடியும், மதுரைனா ஒரு ஆளை சொல்ல முடியும். இந்த மாதிரி மண்டலங்கள் வாரியாக, மாவட்ட வாரியாக ஒரு முகம் அப்படிங்கிறது திமுகவுக்கு இருக்கு. வெறும் ஸ்டாலின் மட்டுமே திமுக முகம் இல்லை. சோ அது ஒரு சேலஞ்சா இருக்காதான்னு கேக்குறேன். இருக்காது. ஏன்னா உதாரணத்துக்கு நீங்க சொன்ன பேர்களே எடுத்துப்போம். திரும்ப என்ன ஏவா வேலு, அதான் நீங்க மீன் பண்ணி ஏவா வேலு வந்து சாதாரண மனிதர்கள் மதிக்கிறார்களா? இந்த சப்பலா கட்டையை வச்சுட்டு சுத்திட்டு இருந்தால் தானே கருணாநிதி. ஒரு கோமாளி மாதிரி தெரியலையா அவங்களுக்கு பார்த்தாவே? மந்திரி அதெல்லாம் விட்டுருங்க, கோமாளி மாதிரி தெரியலையா அவங்க பார்வைக்கு? உலகத்துல எவன் பார்த்தாலும் கோமாளின்னு தான் சொல்ல தோணும். ஏன்னா ஒரு நாத்திகம் பேசி கொண்டிருக்கும் ஒரு அமைப்பிலே ஒருவன் சப்பலா கட்டையை வச்சுக்கிட்டு கருணாநிதிக்கு ஒரு ஜிங்சாக் வாசிச்சுட்டு இருக்காரு. கோமாளிகளை மக்கள் கோமாளிகளாகத்தான் பார்ப்பார்கள். அவங்களுக்கு வந்து என்ன ஏன் ஏன் வந்து அப்புறம் கட்சிகள் ஜெயிக்குதுன்ற அந்த கேள்விக்குள்ள நம்ம வரும். இதெல்லாம் சோசியல் சயின்ஸ். ஏன் ஜெயிக்கிறாங்க? அன்று வரை ஆட்சியில் இருந்த கட்சியின் மீது ஏதோ ஒரு விதமான அதிருப்தி இருக்கும் போது, நம்பர் 1. நம்பர் 2, பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ல சிறுபான்மையினர் அது போன்றவர்கள் ஒரு பக்கமாக நகரும் போது இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுது. 3வது மேஜர் ஃபேக்டர் வந்து பெனிஃபிஷியரி பாலிடிக்ஸ். தமிழகத்துல வந்து கிட்டத்தட்ட 20% வாக்குகள் பெனிஃபிஷியரி பாலிடிக்ஸ் என்ற விதத்துல திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் செல்கின்றன. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுமார் 55 ஆண்டுகள்னு வச்சுப்போமே, 58 ஆண்டுகள், 67 கணக்கு, 58 ஆண்டுகள்ல வந்து எங்கள் குடும்பத்திற்கு திமுகவால் அதிமுகவில் இந்த சந்தோஷங்கள், லாபங்கள், வசதிகள் உருவான அப்படின்ற அந்த புரிதல் இருக்கவங்க வந்து அந்த கட்சிகளுக்கு லாயலா இருக்கிறது ஒரு 20% வாக்குகள். ஆனா அதை விட பெரிய என்னன்னா 40% வாக்குகள் வந்து நெகட்டிவ் வாக்குகள். அதாவது இவர்கள் வரக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு போடுவதும், அவர்கள் வரக்கூடாது என்பதற்காக இவர்களுக்கு போடுவதும் 40% வாக்குகள். அது பாஜகவிற்கு எதிரான வாக்குகள் கூட அதுல இருக்கு. சோ அந்த சங்கு அடுத்து எங்க போகுது, இந்த 40% எங்க போகுதுன்றதுதான் இங்க இருக்கிற சேலஞ்ச். இன்று கடுமையான அதிருப்தியில் மக்கள் இருக்கிறார்கள். இந்த கோமாளிகளின் ஆட்சியை, குறிப்பாக ஸ்டாலின் போன்ற சிறிதும் புத்தி கூர்மையற்ற ஒரு நபருடைய ஆட்சியை பார்க்கிறாங்க மக்கள். இந்த நபர் எங்களுக்கு தலைவனாக இருக்க முடியுமான்றத அவங்க முன்னாடி இருக்கிற கேள்வி. காமன் யூத்துக்கு என்ன கேள்வி வரும்? இந்த ஆளையா நான் பேசுறதுல ஒரு 5% கூட இந்த ஆளால பேச முடியல, இப்படிதான் பார்ப்பாங்க. இது வந்து ரொம்ப ரிலேட்டிவ் ஃபேக்டர். மனசு வந்து கம்பேர் பண்ண, எதுக்காக நான் திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும்? அதை விட சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நபர், அதை விட சிறப்பாக செயல்படக்கூடிய, பேசக்கூடிய, சிந்திக்கக்கூடிய தலைவர்கள் யாரு? இந்த தேடல்ல தான் வந்து மாற்றங்கள். மாற்றம் ஒன்றே மாறாதுன்றது நம்ம தெரிஞ்சு. இன்று ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு, ஸ்டாலின் ஆட்சி ஏன் வந்துச்சுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஏன் இனிமே ஸ்டாலின் வர முடியாது அப்படின்றத சேர்த்து புரிஞ்சுக்கணும். ஸ்டாலின் ஆட்சி அன்று வந்ததற்கு காரணம் 10 ஆண்டு அதிமுக ஆட்சி மீது இருந்த சிறு அதிருப்திகள் ஒட்டுமொத்த கூட்டுத்தொகை தான் ஸ்டாலின் ஆட்சி. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா 2 இதுக்கு அமைப்புகளுக்கும் இடையில இந்த கேப் கூட ரொம்ப சிறிய கேப். அந்த கூட்டணிகள் பார்க்கும்போது 3-4%, 3.25% அதுக்கு மேல அந்த இது இல்லாததுக்கு காரணம். அதை சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு 1.5% வாக்குகளை ஒருவேளை அதிமுக பெற்றிருந்தால், திமுக என்பது கிட்டத்தட்ட 117-118 வந்து 2 டை மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துடும். யார் வேண்டுமானாலும் வெற்றி பெற்றிருக்கலாம் நிலைமை. நீங்க சில மாநிலங்கள்லாம் பாருங்க, கர்நாடகா, மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடங்கள்ல வந்து காங்கிரஸ் உடைய வாக்கு எண்ணிக்கை அதிகமாகும், ஆனா ஆட்சியை எழுந்திருப்பாங்க. கர்நாடகாலேயே அந்த மாதிரி ஆயிருக்கு, மத்திய பிரதேச, வேறு சில மாநிலங்கள், ஜார்க்கண்ட் எல்லாம், ஜார்க்கண்ட் வாக்கு எண்ணிக்கையில் அவர்களுடைய எண்ணிக்கை பெரிதாக இருக்கும், ஆனால் அவர்கள் தோல்வி அடைந்திருப்பார்கள். ஏன்னா இந்த ஜியோகிராபிக்கல் ரீஜனல் ஈக்குவேஷன் இந்த மாதிரி. சோ அந்த 1.5% வாக்குகள் ஒருவேளை மாறி இருந்தால் வித்தியாசமான சூழ்நிலை ஏற்படும். துரதிருஷ்டவசமாக அது அன்று ஏற்படவில்லை, இன்று ஏற்படும். அப்படி ஏற்படும் போது நிச்சயமாக திமுக தோல்வியை நோக்கி வரும். அப்போ வந்து அந்த குறுநில மன்னர்கள் நீங்க சொல்றீங்க இல்லையா, KN நேரு, துரைமுருகன், ஏவா வேலு, செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜியில மக்கள் மதிக்கிறாங்கன்னு நினைச்சேன். செந்தில் பாலாஜி கீழ்த்தரமா பாக்குறாங்க. சோ மக்களுடைய பார்வை என்பது இது வேறாக இருக்கிறது. கண்டெம்ட், அவர்களை அவமானகரமாக பார்க்கிறார்கள். ஸ்டாலின் என்ற நபர் எங்களுக்கு முதல்வரா என்ற அந்த ஒரு பார்வை
சாதாரண மனிதர்களுக்கு இருக்கிறது. சாதாரண என்ற இன்னைக்கு வந்து படிப்பறிவு கூட இருக்கிறது. அரசியலை பற்றி அவர்களுடைய புரிதல் மிக ஆழமாக இருக்கிறது. அதனால இவர்கள் செய்யும் கோமாளித்தனங்களை மக்கள் ஏற்கவில்லை, விரும்பவில்லை, ரசிக்கவில்லை. மாறாக அவங்க கையில அவங்களால இன்னைக்கு நினைச்ச ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? வெயிட் ஃபார் தி ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி. சரியான தருணம் வரும்போது அவர்களை தூக்கி அடிப்பாங்க. இதான் நடக்க போகுது. அதை தான் நம்ம 2026 தேர்தலில் பார்க்கணும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அலைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமே கூட சொல்லப்பட்ட முக்கியமான விஷயம் வந்து சிறுபான்மையினர் வாக்கு வங்கி. 2021 தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜக கூட அங்கம் வகித்ததாலதான் நீங்க சிறுபான்மையினர் வாக்குகளை வந்து இழந்தீங்க. அதனாலதான் வந்து அதிமுக மீண்டும் வந்து ஆட்சி அமைக்க முடியாம போனதுன்னு சொல்லிட்டு அவங்க மூத்த தலைவர்கள் ஒரு சிலரே வந்து சொன்னாங்க. அவங்க தோத்ததுக்கு அது ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லிட்டு அவங்களே சொன்னாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப மட்டும் அந்த ஃபேக்டர் வந்து அப்படியே காணாம போயிடுமா? இப்போ 26ல அந்த ஃபேக்டர் இருக்காதா? அப்போ அதை காம்பன்சேட் பண்றதுக்கு என்ன பிளான் இருக்கு? நீங்க அந்த கேள்வி என்கிட்ட கேட்கணுமா அவங்க கிட்ட கேட்கணுமான்னு தெரியல. என்ன நியாயப்படி நீங்க அவங்க கிட்டதான் அந்த கேள்வி கேட்கணும், என்கிட்ட கேட்க கூடாது. இருந்தா கூட ஒரு விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ணும்போது சில விஷயங்களை விட்டுட்டு அனலைஸ் பண்ணுவோம். ஒன்று சென்றால் இன்னொன்று வரும் அப்படின்றது ஒரு லாஜிக். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா திமுக வந்து பாமகவை தங்களுடைய கூட்டணியில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற முயற்சியை 2024 தேர்தலில் செய்தது. அது எல்லாருக்கும் தெரியும். அனைவருமே செய்தார்கள், திமுகவும் செய்தார். அப்போ ஒருவேளை பாமக அந்த கூட்டணிக்குள்ளே செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் விடுதலை சிறுத்தைகள் அந்த கூட்டணியில் இருந்திருக்க முடியாது இல்லையா? நேச்சுரல், லாஜிக்கல். அப்போ ஒருவர் சென்றால் இன்னொருவர் வருவார். ஒருவர் செல்வதால் எந்த ஒரு வாக்கு இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதோ மற்றொரு வருவதால் அது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த எண்ணிக்கையோ அதன் விட அதிகமான எண்ணிக்கையோ திரும்ப வருவதற்கான வாய்ப்பு. ஸோ அதை பத்தி பெருசா கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அவங்க சொன்ன நபர்கள் மனசுல சில புரிதல்கள் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அவங்க வந்து அந்த நேரத்துக்கு அவர்களால் சரியாக சிந்திக்க முடியவில்லையோ, அவர்கள் எழுந்தது என்ன அப்படின்றதையும் நம்ம சேர்த்து பார்த்தோம். பாஜக கூட்டணி என்பது 18.2% வாக்குகளை பெற்றது என்பதை பார்த்தோம். அது பெரிய எண்ணிக்கை என்பதை பார்த்தோம். அதற்கும் அதிமுக கூட்டணி பெற்ற எண்ணிக்கைக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை என்பது பார்த்தோம். அவை இரண்டும் ஒன்றாக இணைந்திருந்தால் என்ன ஒரு மாற்றம் வந்திருக்கும்? அதாவது அரசியல் எப்பயுமே 2+2=7 அப்படின்னு உங்களுக்கு நன்றாக நினைவு இருக்கும் நினைக்கிறேன். 2016ல ஒரு மக்கள் நல கூட்டணி என்று உருவாக்கப்பட்டது. அந்த மக்கள் நல கூட்டணி வந்து தேமுதிக, கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கதம்பமாக ஒரு கூட்டணி உருவாச்சு. ஆனா 6% வாக்குகளை தான் அதால் பெற முடிந்தது. அதெல்லாம் பெரிய கட்சின்னு அறியப்பட்ட கட்சிகள்லாம் சேர்ந்த போது ஒரு 2 தேசிய கட்சிகள், ஒரு தமிழகத்தில் வலுவான ஒரு கட்சியாக அறியப்பட்ட தேமுதிக, விடுதலை சிறுத்தைகள், இவங்கெல்லாம் சேர்ந்து கிடைத்த வாக்குகள் மதிமுக சேர்ந்து கிடைச்ச வாக்குகளுடைய எண்ணிக்கை 6% தான். அப்போ மக்களுடைய நம்பிக்கையை அந்த கூட்டணி இழக்கிறதுன்னு அர்த்தம். மக்களுடைய நம்பிக்கையை இழக்கும் போது இவங்களுக்கு 2% இருக்கு, அவங்களுக்கு 4% இருக்கு, இவங்களுக்கு 5% இருக்கு, இவங்களுக்கு 3% இருக்கு. ஆனா ஒட்டுமொத்த கூட்டுத்தொகை 6% தான். ஏன் ஆகுது அப்படின்னா மக்களுடைய நம்பிக்கை இழக்கும் போது ஒரு எண்ணிக்கை குறையும், மக்களுடைய நம்பிக்கை பெறும்போது ஒரு பெரும் எண்ணிக்கை கூடும். அப்படிதான் அந்த 4.5 to 45% ஹரியானாவில் நம்ம பெற்ற வாக்குகள். இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து சமூகத்திலே நடந்து கொண்டே இருக்கு. அதனால வரப்போற கூட்டணி என்பது நீங்க அந்த ரெண்டு கூட்டணிகளுடைய ஒட்டுமொத்த கூட்டுத்தொகை 41% வச்சுக்கோங்க. பாஜகவும் அதிமுக அணியும் பாஜக அணியும் இணைந்திருந்தால் பெறக்கூடிய வாக்குகள் 41% இருந்தா கூட அது 50% மாறி இருக்கும். ஒருவேளை இருவரும் இணைந்து அந்த பயணப்பட்டிருந்தால். இதுல 2024 தேர்தல் 58% வாக்குகள் நாம் தமிழர்னு வச்சுப்போம். 1-2 நோட்டா அதெல்லாம் சேர்த்து போட்டா 40%க்கும் கீழே திமுக கூட்டணியுடைய வாக்குகள் சென்றிருக்கும். ஒருவேளை இருவரும் இணைந்து செயல்பட்டிருந்தால் அந்த இடத்திலே தவறு நடந்து விட்டது என்பதை இருவருமே புரிந்து கொண்டுள்ளோம். இரண்டாவது, இது ஒரு நேச்சுரல் அலையன்ஸ். தேசியத்தையும் தெய்வீகத்தையும் கட்டி காக்கும் 2 பெரும் அமைப்புகள்
இணைந்து செயல்பட்டால்தான் சிறப்பான ஒரு விஷயம் நடக்கும் என்று புரிஞ்சு வச்சிருப்போம். அதனுடைய நெட் ரிசல்ட் நம்ம இந்த கூட்டணி என்பது பெரும் வெற்றியை நோக்கி நகரும். சீமான், நாம் தமிழர் சீமான் அவர்களை இந்த கூட்டணியில கொண்டு வர்றதுக்கான பேச்சுவார்த்தைகள் நகர்வுகள் அப்படிங்கிறது போயிட்டே இருக்கா? ஏன்னா தொடர்ச்சியாக வரக்கூடிய தகவல்கள் என்டிஏல சீமான் இடம்பெறுவார், அதிமுக கூட்டணியில இடம்பெறுவார் அப்படின்னு தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் பாஜக தலைமை வந்து சீமான் அவர்களை இந்த கூட்டணிகளை கொண்டு வரணும்னு விருப்பத்தோட இருக்கா? அதுக்கான நகர்வுகள் நடக்குதா? தனிப்பட்ட கல்யாணராமன் சீமான் வரவை வரவேற்கிறேன். ஆனால் இதற்கான முடிவை எடுக்க வேண்டியது எங்களுடைய மாநில தலைமையாகிய நயினார் நாகேந்திரனும் அவர்களுடைய ஆலோசனையின் பெயரில் மத்திய தலைமையும். அதனால இந்த விஷயத்துல நான் என்னுடைய கருத்துன்ற அளவுல தான் இதை நான் இப்போதைக்கு சொல்ல முடியும். மாநில தலைவருடைய மனதிலே என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது, அவர் எதை விரும்புகிறார், மத்திய தலைமை எதை விரும்புகிறது, எப்படிப்பட்ட, நான் முதல்லயே சொல்லிட்டேன், அந்த உச்சபட்ச லட்சியம் என்பது திமுக என்பது தோற்கடிக்கப்பட வேண்டும். 26 31 அது வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எறியப்பட்டு தமிழகத்தில் திமுக என்று ஒன்று இல்லை என்ற நிலைமை உருவாக்கப்பட வேண்டும். அது உருவாகும். ஏன்னா திமுக இஸ் ஆல்ரெடி ஆன் தி டெத் பெட். இவங்க தான் அவங்க கையில் இன்றைக்கு ஆட்சியும் அதிகாரம் இருக்கும் காரணத்தால், பரபலம் இருக்கும் காரணத்தால் அவர்களால் சர்வே ஆகப்பட்டு காலப்போக்கில் இது நடக்க போறது இல்லை, முடிஞ்சு போயிடும். அதை நோக்கி நகரும் அந்த ப்ராசஸ்ல வந்து யாரை வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட பார்வை. ஆனா இந்த ஆங்கிள் வந்து எங்களுடைய மாநில தலைவரோ அல்லது தேசிய தலைமையோ யோசிக்கிறதா பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தனிப்பட்ட கல்யாணராமன் இதை வரவேற்கும். நன்றி சார், பல்வேறு கேள்வி பேசுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். நன்றி.